வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஹெல்த்தியான 4 வித அரிசி இல்லாத பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பச்சை பயிர் வச்சு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே கிறிஸ்பாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இங்கே பச்சை பயிர் தோசை பண்ணுறதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துருக்கேன். நீங்கள் கிளாஸ் இல்லைன்னா கப்பில் கூட அளவு எடுத்துக்கலாம், ஆனால் ஒரே அளவாக இருக்கணும். அதுக்கப்புறம் 1 கிளாஸுக்கு தினை எடுத்திருக்கேன். அரிசிக்கு பதில் தான் நம்ம இன்றைக்கி தினையை சேர்த்துருக்கோம். ஒரு 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இது 4த்தையுமே நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவுங்க. ஒரு 2-3 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வைங்க. இப்போ இது ஊற வைக்கிறதும் நீங்கள் ஒரு 6 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். இல்லைனா நைட்டு ஃபுல்லாக ஓவர் நைட் ஊற வச்சுட்டு காலையில் கூட நீங்கள் அரைச்சிட்டு புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஊறி வந்துடுச்சு. நான் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் தான் அரைக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மாவு நல்லா நைஸாக வந்திருக்கு. இப்போ இந்த மாவை பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம். இந்த மிக்ஸி அலசின தண்ணி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சூப்பராக மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டு தோசையை சுட வேண்டியது தான். ஏன்னா மாவு இந்த கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தோசை ஊற்ற முடியாது. அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தோசையை வார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கிறிஸ்பாக வரும். நீங்கள் தவாவில் 1 சைடாக போட்டு வேக வச்சு எடுத்தாலும் கிறிஸ்பாக இருக்கும். 2 சைடு போட்டு திருப்பி போட்டு எடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்ட எண்ணெயும் இல்லை நெய்யும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டான தோசை. இது நீங்கள் வெயிட் லாஸு கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ்க்கு எண்ணெய் சேர்க்க வேண்டாம். எண்ணெய் சேர்க்காமல் நீங்கள் தோசை விட்டு சாப்பிட்லாம். கல் தோசை மாதிரி செஞ்சு ரொம்பவே ஆரோக்கியமான இந்த தோசை ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, இந்த மாதிரி எந்த சட்னினாலும் உங்களுக்கு சூப்பராக காம்பினேஷனாக இருக்கும். இந்த தோசைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்க்க போகிறது மைசூர் பருப்பு வச்சு தோசையை பார்க்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இல்லாமல் ஊத்தாப்பம் மாதிரி வரும். இல்லைனா கல் தோசை மாதிரி நீங்கள் சுட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே ஆரோக்கியமான தோசை. இப்போ இதுக்கு 1 கப் அளவுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு மைசூர் பருப்பும், 1/4 கப்பு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இந்த வெள்ளை அவல் திக்காக அவலாக இருந்தால் நல்லது. என்கிட்ட அது இல்லை, அதனால் இந்த மெலிசாக இருக்கிற அவலை போட்டிருக்கேன். இப்போ இது கூட உளுத்தம்பருப்பும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா பைண்டிங் வரத்துக்காக. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு மூடி போட்டு இது நல்லா ஊற விட்டுருங்க. ஒரு 6 மணி நேரத்துக்கு ஊறட்டும். அதுக்கப்புறமா எடுத்து அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வேறு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சாச்சு. இப்போ இந்த மாவை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த தோசை நீங்கள் 6 மணி நேரம், ஒரு 8 மணி 6 மணிலேருந்து 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சுடலாம். இப்போ உடனே நீங்கள் செய்யணுனாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் உடனே செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வெஜிடபிள்ஸு, வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் துருவின கேரட்லாம் போட்டு நீங்கள் ஊத்தப்பம் மாதிரி போட்டு கொடுத்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு 6 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சுருக்கேன். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட அப்படியே நீங்கள் தோசையாக வார்க்கலாம். இல்லைனா ஊத்தப்பம் பண்ணுறதுக்கு நான் நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் கேரட்டு, பச்சை மிளகா போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஊத்தப்பமாக போட போகிறேன். மாவு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மீடியமாக இருந்தால் தான் உங்களுக்கு ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கல் சூடாகிடுச்சு. இப்போ நல்லா திக்காக கொஞ்சம் ஊற்றி எடுத்துக்கிறேன். சுற்றிலுமே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வந்தோடனே அடுத்த பக்கம் திருப்பி போட்டிங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான ஊத்தப்பம் ரெடி ஆகிடும். இந்த டிஷ்ஷுக்குமே தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி இல்லாமல் சாம்பாரை சேர்த்து வச்சுருந்தேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது 3வதாக வெள்ளைச்சோளம் வச்சு தோசை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இதுக்குமே அரிசி தேவையில்லை. இது மில்லட்ஸு ரொம்ப ஹெல்த்தியானது தான். இப்போ இது செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு வெள்ளைச்சோளம் எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 கப்பு வெள்ளை அவலும், 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இந்த அவல் போடுறது கொஞ்சம் கிறிஸ்பினஸ் இருக்கிறதுக்காக போடுறது. இது வேணாட்டாலும் நீங்கள் நல்லா தோசை நல்லா வரும். இப்போது நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு 6 மணி நேரத்துக்கு. இல்லைனா ஓவர் நைட் ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து அரைச்சிட்டிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. எப்போயுமே மாவு கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க.
அப்போ தான் நம்ம தோசை வைக்கும்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள். மாவை பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு ஒரு 6லேருந்து 8 மணி நேரத்துக்கு இதை நல்லா புளிக்க விட்டுருங்க. பாருங்கள் மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா அப்படியே கூட நீங்கள் தோசை வார்க்கலாம். இப்போ இந்த மாவுலேயுமே ஊத்தப்பம் பண்ணலாம். வெங்காயம் கேரட்லாம் போட்டு அதேமாதிரி குழிப்பணியாரமும் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸு கூட நீங்கள் இதை டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்போவுமே அரிசி மாவு பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மில்லட்ஸ் வச்சு செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும் உடம்புக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3வது ரெசிபி சோள தோசை உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்க்க போகிறது மில்லட்ஸ்லேயே சாமை வச்சு தோசை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ இதுவும் ஒரு கப்பால் ஊற்றிருக்கேன். இது பேர் லிட்டில் மில்லட் சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது கூடவே கருப்புளுந்து 1/4 கப்பும் 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து இருந்தால் கூட அதை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கருப்புளுந்து தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதையும் ஒரு 6 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஊற வைக்கணும், இல்லைனா ஓவர் நைட்டு நீங்கள் ஊற வச்சுக்கலாம். காலையில் எடுத்து அரைச்சிக்கலாம். அந்த ஊற வச்ச தண்ணியை எடுத்துகிட்டு வேறு தண்ணி வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைங்க, ஏன்னா மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா மாவு ரொம்ப தண்ணி ஆகிடும். இப்போ அரைச்சாச்சு. இப்போ பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 6லேருந்து 8 மணி நேரத்துக்கு புளிக்க விட்டுடலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி தேவைன்னா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 4 வகையான தோசை ரெசிபியும் இந்த ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கவங்களுக்கு, வெயிட் லாஸ் இருக்கவங்க பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிறுதானியங்களை வச்சு நிறைய ரெசிபி என் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கேசரி, கேக்கு, பாயசம் சொல்லிட்டு நிறைய ரெசிபி இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ப்ளேலிஸ்ட் போய் மில்லட்ஸ் ரெசிபின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நைஸாக தோசை வந்திருக்குன்னுட்டு. இது நார்மல் தோசை மாதிரி தான் வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவைப்பட்டால் எண்ணெயும் நெய்யை கூட சேர்த்துக்கலாம். இந்த 4 வித ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.